அன்பு சீக்கிரமே ஜெயிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அன்பு சீக்கிரமே வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் காலம் தாழ்த்தி போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அன்போட அம்மா அன்பை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்போட அம்மா கிளம்புறாங்க. அது போக அவங்க அண்ணன்ற ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் தவசியை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த இடத்துல துளசி இருந்துக்கிட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆனந்தி இருந்துகிட்டு யாருமே போக வேணாம், அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இப்போதைக்கு அங்க போறது சரி கிடையாது, அவரே சொல்லிதான் விட்டாரு, அன்பே வந்து யாரும் வர வேணாம்னு சொல்லி விட்டாரு, அதனால போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனா இந்த காரணத்தை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓஹோ, நீ மட்டும் போயிட்டு வந்துட்ட, அப்போ இவங்களை வந்து நீ வில்லியா காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி துளசி அப்படியே பேச்சை மாத்தி விடுறாங்க. அதாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஆனந்தி மட்டும் தான் என்ன வந்து பார்த்தா, எங்க அம்மா கூட என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி அன்பு மாமா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல யாழினி இருந்துகிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. அண்ணி தான் தெளிவா சொல்றாங்கல்ல, இப்போதைக்கு போறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகளா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு துளசி பேச ஸோ அது ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நாங்க கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா துணிமணி அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா சாப்பாடுலாம் அங்கே கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எதையுமே கேட்காம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாடை கொண்டு போறாங்க. ஆனந்தி வந்து எதற்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இல்லம்மா வீட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா நீங்க டிஃபன் பாக்ஸ்குள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்களால் செக் பண்ண முடியாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க கேண்டீன்ல வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா கேண்டீன்ல வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது யாருமே கேட்கல. அண்ட் இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி மஞ்சுவை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போ அங்க வேலை பார்க்குற ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா மஞ்சு வந்து இந்த மாதிரி நைட்டு ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால அவங்க விடிய விடிய தூங்கல, அது மட்டும் இல்லாம மனநோனி மேமும் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மஞ்சு தூங்கல ஓகே, அந்த மேம் எதுக்கு தூங்கல, அதாவது வார்டன் எதுக்கு தூங்கல அப்படின்னு சொல்லி ஆனந்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாம்மா விடிய விடிய உட்காந்து அந்த சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனந்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க எதுக்கு சட்ட புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க என்னம்மா நீ இப்படி கேட்குற, அவங்க எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமா, அவங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பக்கம் பக்கமா இந்த அம்மா கட்டுரை எழுத இதை கேட்ட ஆனந்திக்கு செம்ம அதிர்ச்சி. என்னடா இது, இதை தான் அன்னைக்கு நம்ம கேட்டோம், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்போ இவங்ககிட்ட வந்து வேற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வார்டன் கிட்ட போய் சாடமாடியா கேட்குறாங்க. எல்லாரும் போய் சொல்றாங்க மேம் நடிக்குது மேம், இந்த உலகமே நடிக்குது, இந்த உலகமே நாடக மேடை அப்படின்ற மாதிரி பஞ்சு பேச உடனே வார்டன் இருந்துகிட்டு என்னம்மா என்ன சொல்ல வந்திருக்கு அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க வந்து லாயர் தானே, மஞ்சுவோட அப்பாவுக்கு ஆதரவா நீங்க வாதாடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லம்மா என்னால ஏற்கனவே ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டிருக்கான், அதனால மறுபடியும் வாதாடி இன்னொரு நிரபராதியை நான் தண்டனைக்கு ஆக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மேம் இது உங்களுக்கு ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க ஜெயிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அம்மாவுக்கு ஆனந்திக்கு வந்து அந்த அம்மா மோட்டிவேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆனந்தி போய் அந்த அம்மாவுக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதையாவது நல்ல கதையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. அண்ட் அதுல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா ஜட்ஜும் அண்ட் லாயரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டக்கலவாணித்தனம் பண்ணி அந்த கேஸ்ல இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது அவங்க கண்ணால பார்த்த விஷயங்கள். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்போ மனோன்மணி வாதாடுவாங்களா பாஸ்கருக்காக அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா வாதாடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.